இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்கிட்ட வந்து நெறைய பேர் வந்து இது மாரி சினிமா துறையிலேருந்து வரவங்கலாம் நான் வரும்போது என்ட்ட கேட்பாங்க. "ஏதாவது கதை இருக்கா சார்?" அப்படிம்பாங்க. நான் சில சமயங்கள்ல சொல்லுவேன். இந்த மாரி நடந்த நிகழ்ச்சிகள் 1, 2 சொல்லுவேன். அப்போ அவங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் குணாகிட்ட நான் இந்த மாரி சொன்னேன். "என்ட்ட ஒரு கதை இருக்கு குணா. நீங்க சும்மா கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னோனே அவருக்கு ரொம்ப புடிச்சு போயிருச்சு. இயல்பாவே அவர்ட்ட ஒரு கலைஞர் இருந்தாங்க. ஆனா அவரோட ட்ராக் வந்து மருத்துவத்துறையில அவர் டாக்டரா வந்து உருவாகி இருக்காரு. ஆனா அவருக்குள்ள வந்து ஒரு ஒரு கலைஞன் இருந்துகிட்டே இருந்திருக்காரு. அது எனக்கு அவரை நான் சந்திக்கிற அந்த நாட்கள்ல தெரிஞ்சுக்கிட்டேன். சார் வந்து என்கிட்ட கதை சொல்லி, "சார் இது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதில ஒரு ஒரு 3 விதமா நடிக்க வச்சிருக்காங்க என்னைய." Extremes of emotions. அது கதை கேட்டுட்டு, "சார் என்னைய வச்சு காமெடி பண்ணாதீங்க. தயவுசெய்து இந்த கதை வந்து எனக்கு எப்படி செட் ஆகும்னு தெரியல. ஏன்னா நீங்க நெறைய எமோஷன்ஸ் இதில கேரி ஃபார்வர்ட் ஆகும்ன்னு" சொல்லியிருந்தேன் அவர்ட்ட. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த கதை வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கதைங்கிறத விட, கதை செறிவு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதில கன்டென்ட் வந்து ஏகப்பட்டது இருக்கும். டைரக்டர் குணாவும், அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா உட்காந்து அவங்க வந்து கதைய வந்து அட்டகாசமா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாங்க. அது வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளேவே வந்து யார் அத படிச்சு பார்த்தாலுமே புரியும். புரியுங்கிறேன். யார் படிச்சு பார்த்தாலுமே ரொம்ப புடிக்கும். அந்த மாரி தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. எழுதும்போது ஜென்ரலா தான் எழுதணும். அப்புறம் இது வந்து யார் பண்ணா நல்லா இருக்கும்னு தேடும்போது தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்து நட்டி சார் இருந்தார். நட்டி சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதில வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர் கேரக்டர் ஒண்ணு வரும். அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரா தான் நாங்க வச்சிருந்தோம். அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வந்து படம் ஃபுல்லா ட்ராவல் ஆகும். ஆனா, அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டா, கொஞ்சம் ரக்கடா இருக்கணும். அதே சமயத்தில வந்து ஒரு நெறைய நடிப்புக்கான ஸ்கோப் இருக்கிறதுனால, அது நல்ல சிறந்த நடிப்பு குடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அந்த கேரக்டரு. அந்த கேரக்டர் வந்து நாங்க வந்து ஒரு 20, 30 பேர்கிட்ட வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளேவ காமிச்சோம். இந்த ஸ்கிரிப்ட காமிச்சோம். காமிச்சு இதில யார போடலாம் அப்படின்னு நாங்க கேட்டப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலானவங்க வந்து சஜெஸ்ட் பண்ணது வந்து நீங்க வந்து நட்டி சார போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கேரக்டர அப்படி படிக்கவே இது நட்டி சாருக்கா எழுதுன மாரி இருக்கு. நீங்க அவர போடுங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. எங்களுக்கும் அதுதான் ஆசையா இருந்துச்சு. நட்டி சார் கூட எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஒரு மாரி பதட்டமா தான் இருந்துச்சு. அவர் கூட ஒரு சார் அந்த மாரி போயிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகுறதுக்கே ஒரு மாரி இருந்துச்சு. டைரக்டர் தான் எனக்கு கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டே இருந்ததுக்கும், செகண்ட் டே இருந்ததுக்கும் செம்ம டிஃபரன்ஸ் இருந்துச்சு அவர் கூட. அவரு கூட வந்து ஒரு நல்ல ரேப்போ, அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் மாரியே இல்லாம, என்கிட்ட "பிரதர் இதுல என்ன இருக்கு? நம்ம நடிக்க தானே வந்திருக்கோம். இதுல என்ன இருக்கு? நீங்க ஏன் டிஸ்டன்ஸா இருக்கீங்க?" அப்படின்ற மாரி ஒரு நல்ல ஒரு ரேப்போல டிராவல் பண்ணாரு. ஆனா சார் கூட வந்து ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அந்த ஒரு இது ஃபீலே இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு. அதுல எனக்கு ரொம்ப அவர்ட்ட ஒர்க் பண்ணதுல நிறுத்த முடியாது. என்ன செய்வ? அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய செகண்ட் ஹீரோ வந்து நிஷாந்த் ரூசோ அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து இதில வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இப்ப அவரு வந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து, "சார் இது வந்து நெறையா விதமான அ ரோல் சொல்றீங்க. திடீர்னு வந்து எமோஷன்ஸ் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சார். இது எப்படி முடியுமா?" அப்படின்னாரு. அப்போ நண்பர் மூலமா தான் நிஷாந்த் ரூஷோ வந்தாரு. ஒரு அற்புதமான நடிகர். நல்ல பெர்ஃபார்ம் பண்றாரு. நல்லா பண்ணாரு. நல்லா கோஆப்பரேட் பண்ணாரு. ஆம், அழகான ஒரு பெர்ஃபார்ம். எதிர்காலத்துல அவர் வந்து ஒரு சிறந்த நட்சத்திரமா வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைரக்டர் சொல்லும்போது நான் சொன்ன வார்த்தை, "சார் இதுல வந்து அந்த 3 கேரக்டர் பைபோலார் தான். இவன் வந்து நார்மலா இருப்பான். எப்படி எக்ஸாம்பிள் விக்ரம் சார் வந்து அந்நியன் படத்துல நடிச்ச மாரி தான் இது. நார்மலா இருப்பான். டப்புன்னு லவ் பண்ணுவான். டப்புன்னு சம்மந்தமே இல்லாம லவ் பண்ண பொண்ணையே வேற மாரி ட்ரீட் பண்ணுவான். ஸோ இந்த மாரி ஒரு மிக்ஸ்டான ஒரு கேரக்டரா தான் இருந்துச்சு. எனக்கு அப்போ சொல்லும்போது தான் இது வந்து ப்ரொடியூசரோட கதை. ப்ரொடியூசர் இஸ் ஒரு டாக்டர், சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். ஸோ அவரோட கதை அவர் என்னை கூட்டிட்டு போயிட்டு அவரோட ஹாஸ்பிட்டல்ல 2 days இருந்தேன். ஸோ எனக்கு அது வந்து அந்த மெமரிஸ் ஒரு லேடியோட ரியாக்ஷன், ஒரு லேடி நாய் செத்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் என் கண்ணிலே நிக்குது. அந்த மாதிரி லாட் ஆஃப் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே பார்த்தேன்.
அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஓகே, அப்போ இதுல வந்து ஒரு 2-3 கேரக்டர்ஸை பிடிச்சிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். அவரோட ஹாஸ்பிட்டலில் 2 days அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் சொல்லணும், அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இருந்து அப்படிதான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம் அந்த கேரக்டர். ஸோ அது வந்து அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த கேரக்டரை வந்து இந்த மாதிரி ஒரு டீசெண்டாக பண்றதுக்கு. எங்களோட ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பாடினி குமார். அவங்க பாடினி குமார் வந்து ரொம்ப அருமையாக நடிப்பாங்க. பாடினி குமார் பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களை மாதிரி வந்து சின்ன ப்ரொடியூசருக்கு வந்து அதாவது வந்து ஏழைகளின் சாய் பல்லவி அப்படின்னு சொல்லலாம். சிறந்த நடிகை. ரொம்ப எனக்கு வந்து சிரமமே கொடுக்கல. அந்த அளவுக்கு வந்து அழகாக எல்லாத்தையுமே ஒவ்வொரு டேக்லேயும் ஓகே பண்ணுற அளவுக்கு அழகாக பண்ணாங்க. அவங்க கூட ஒரு நடிச்சதும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வேரியஸ் 2 பேருமே இப்போ ரிஹர்சல்ஸாக இருக்கட்டும், 2 பேருமே ஒரு எந்த ஈகோவும் இல்லாமல் இது இப்படி பண்ணலாம் நிஷாந்த், இது இப்படி பண்ணலாம் பாட்னி அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிட்டோம். ஸோ அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் வந்து இதில் நிழல்கள் ரவி சார். நிறைய கேஸ் பெண்டிங்ல இருக்கியா? எனக்கு இருக்கிற பிரஷர் உனக்கு தெரியுமா? சொல்றத மட்டும் செய். ஜீவா ரவி சார், அப்புறம் இயக்குனர் அரவிந்த் ராஜ் சார், ஆதேஷ் பாலா, எஸ்ஆர் ஆனந்தகுமார், இப்படி நிறைய படங்களில் வர நல்ல நடிகர்கள் இருக்காங்க. எல்லாருமே நல்ல கோஆப்ரேட். ஒரு புது இயக்குனர் அப்படின்னு இல்லாமல், முதல் படம் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி நல்லா நடித்தாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இதில் வந்து இப்போ வந்து ஒரு லைட்டர் மூமெண்ட்டு, இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். இது வேறையா சார் அப்படின்னு கேட்காதீங்க. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த ரோலில் நடிக்கலை. இது ஒரு சைக்காட்ரிஸ்டாக ஒரு ரோல் வருது. அதுக்கு வந்து என்னோடய டைரக்டர் சொன்னார், சார் நம்ம வந்து புதுசாக ஆர்டிஸ்ட் போடலாம், சீனியர் ஆர்டிஸ்ட்டு, கேரக்டர் ஆர்டிஸ்ட் போடலாம். பட் யாரை போட்டாலும் வந்து யதார்த்தத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தான் நீங்கள் நிறையா இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்க. அதனால் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நான் வந்து ஒரு சினிமாவில் நான் நடிக்கிறேன். அதுவும் ஃபஸ்ட்டு யார் கூட நடிக்கணும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டி சாரோட நடிக்கணும். பயங்கரமான ஒரு டிஃபிகல்ட்டு. நட்டி சார் வந்து அப்போ என்கிட்ட சொன்னார், சார் எதுவுமே இல்லை, என்ன இது இருந்தாலும் நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம், நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்திருக்கேன், நீங்கள் டாக்டரு, நான் உங்ககிட்ட வந்து விஷயங்கள் கேட்குறேன், நீங்கள் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்து என்கிட்ட நீங்கள் பேசணும், நான் தான் உங்கள்கிட்ட பவ்யமாக பேசுவேன் அப்படின்னெல்லாம் என்கிட்ட ரொம்ப சொல்லி கொடுத்தாரு. இசையமைப்பாளர் சரண்குமார், அவர் வந்து இதுக்கு முன்னாடியே 2-3 படங்கள் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாஷ்பேக்ஸு, அதே மாதிரி கொஞ்சம் நான் லீனியராக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு எமோஷன்ஸு சேஞ்ச் ஓவர் நிறையா இருக்கிறதுனால வந்து மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி மெர்ஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதம் வந்து இதுக்காக வந்து மியூசிக் டைரக்டர் வந்து கடுமையாக உழைச்சிருக்காரு. அதே மாதிரி படத்தோடைய எடிட்டர் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவருக்கு 2வது படம். இது அவர் வந்து வில்சி ஜே சசி அப்படின்னு பேர். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்காக வந்து மிக கஷ்டப்பட்டிருக்காரு அவர். ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து நாங்கள் எடுத்து முடித்து இப்போ ரிலீஸ் பண்ணுறது வரைக்கும்த்துக்குள்ளே 1 வருஷம் டைம், இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும். இந்த 1 இயராகவும் அவர் வேறு எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணாமல் எங்கள் கூடயே தான் இருக்கிறார் அவர். ஏகப்பட்ட தடவை வந்து இந்த படத்துக்காக வந்து நாங்கள் வந்து எடிட்டிங்கில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்.